நியூஸே தொலைக்காட்சியில் தான் இந்த வீடியோ வந்து கிடச்சிது. மற்ற தொலைக்காட்சிகளில் வந்து அநேகமாக இந்த வீடியோவை வந்து கட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இது போய் வந்து சொல்லியிருப்பாங்க, இப்படி வந்து நம்ம ஊடகங்கள் நல்லா நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிற போது எப்படி அவன் வந்து கேள்வி கேட்டான் அப்படின்லாம் வந்து ஏதாவது பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறேன். யார் கேள்வி கேட்டாங்க என்ன ஏதுன்னு தேடி இருந்தாலும் தேடி இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு திமுக மிக நுணுக்கமாக அரசியல் செய்கிறது. இந்த பட்டியலின சமூக மக்களுக்கு மிக மிக எதிராக செயல்படக்கூடிய நம்பர் 1 கட்சி எது அப்படின்னா அது திமுக தான். அந்த திமுகவுக்கு தான் இன்று இந்த பட்டியலின காவலர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள், பட்டியலினத்திற்காகவே கட்சி நடத்துகிறேன் என்று சொல்லிக் கொள்ளும் திருமா, இவங்க எல்லாரும் வந்து யாருக்கு ஆதரவாக இருப்பாங்க? அதே திமுகவுக்கு. இதை நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. யாரால பாதிப்போ அவங்களுக்குத்தான் நாங்கள் ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்றது. ஆடு வந்து யார் தன்னை வெட்ட போறாங்களோ அவங்களத்தான் நம்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இதுவும். இந்த உண்மையை பட்டியலின மக்கள் புரிஞ்சுக்குவாங்களா? பட்டியலினத்திலிருந்து திமுகவுக்கு எதிராக குரல்கள் ஒலிக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது.